கல்யாணம் பிடிச்ச மாதிரி நடக்கிறத விட மனசுக்கு பிடிச்சவனோட நடந்திருக்குல்ல, அதைத்தான் பார்க்கணும். அண்ணாச்சிக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியோ? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியாதா? உன்னை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு துடியா துடிச்சு நின்னானே, அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவனும் நல்ல பயந்தாமா. அவன் நல்லவன் தான் அண்ணாச்சி. அதனால்தான் அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு. என்னால இதுல இருந்து வெளியிலேயே வர முடியல அண்ணாச்சி. புரியுதுமா, நேத்து கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நீ இன்னைக்கு ஆபீஸுக்கு கிளம்பி வந்து உட்கார்ந்துருக்க. ஓ மனசு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா கல்யாணங்கிறது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓ வாழ்க்கையில் அது நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமே அடுத்து என்ன நடக்கணும்னு தான் பார்க்கணும். இன்னும் எனக்கு மனசு வேதனையாவும் குழப்பமாவும் தான் இருக்கு. நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு தோணிட்டே இருக்கு. அடுத்து என்னன்னு கூட என்னால யோசிச்சு பார்க்கவே முடியல. அப்ப விடு, தன்னால நடக்கும். என்னைய பாரு, நான் ஊர்ல இருந்து வரும்போது ஒண்ணும் இல்லாம தான் வந்தேன். என் வாழ்க்கை இப்படி ஆகும், நான் இவ்வளவு பெரிய தொழில் ஆரம்பிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்படித்தாமா எல்லாமே. ஓ நல்ல மனசுக்கும் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்படிதான் இவ்ளோ நாளும் நம்பிட்டு இருந்தேன். இப்போ அந்த நம்பிக்கையே மொத்தமா உடைஞ்சு போச்சு. ரஜினி, என்ன பேசுது நீ? ரஜினின்னா எவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு பாத்திருக்கேன் நானு. இது நீ இல்லையே. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். அதுக்கு நீ முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு உன் மனசை சரியாக்கணும். அதான் எப்படின்னு தெரியல அண்ணாச்சி. இங்க பாருமா, இன்னைக்கு சாயந்தரம் என் மகளுக்கு நிச்சயம் பண்றோம். நீ ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வரணும். அண்ணாச்சி, தப்பா நினைக்காதீங்க. இப்போ அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர நிலைமையில நான் இல்ல. அப்படி நீ வெளியில வந்தா தான் உன் மனநிலை சரியாகும்னு கூப்பிடுதேன். என் மகளுக்கு ஃபங்க்ஷன் சொல்லுதேன், வர முடியாதுன்னு சொல்லுதைய. இல்ல அண்ணாச்சி, அது வந்து உன் வீட்டு ஃபங்க்ஷன் எதுவானாலும் நான் முதல்ல வந்து நிக்கிறேன்னா இல்லையா? அப்புறம் என்ன, சாயந்தரம் நீ வரணும். முடியாதுன்னா சொல்லு, ஃபங்க்ஷனை ஒரு வாரம் தள்ளி வச்சுக்கிறேன். ஐயோ இல்ல, அதெல்லாம் வேண்டாம் அண்ணாச்சி, நான் வரேன். அப்ப சரி. சரிம்மா, நான் இப்ப கிளம்பட்டுமா? சாயந்தரம் பார்க்கலாம். வரேன். சங்கரி, சீக்கிரம் வா. வரேங்க. என்னத்த துணி கடையிலேயே பையெல்லாம் கொடுப்பாங்க, இதை எதுக்கு எடுத்துட்டு வர்றீங்க? இல்ல மாப்ள, சுடு தண்ணி மருந்து மாத்திரை எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, அங்க வந்து செலக்ட் பண்றங்கிற பேர்ல துணி கடையில லேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அங்க வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க தானே பார்த்து பார்த்து வாங்க போறோம். அதானே, அங்க வந்து சும்மா தானே உட்கார போறீங்க, அதுக்கு இவ்ளோ பேச்சா? டேய், நீ என்னடா கிளம்பாம உட்காந்துருக்க? ஆலாம் வரலமா, நீங்களே போய் வாங்கிட்டு வாங்க. நாங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கலர் பிடிக்கல, டிசைன் பிடிக்கலன்னு சொல்லுவேன். நீங்க வாடா. ஆமாண்டா, கிளம்புடா. நீங்க என்ன வாங்கிட்டு வந்தாலும் நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், போதுமா? என்ன ஆளை விடுங்க. அதானே, சொன்ன பேச்ச என்ன கேட்கவா போற? எனக்குன்னு மகனா வந்து பிறந்த பாரு. ஐயோ, இவ வேற வராளே. இவளை பாத்துட்டோமா, போற காரியம் விளங்குன மாதிரி தான். ரஞ்சிதம், எதுக்கு இப்ப தேவையில்லாம புலம்பிட்டு இருக்க? எப்படியும் ரஜினி வந்ததுக்கு அப்புறம் தானே கிளம்ப போறோம். பாரா, சப்போர்ட் எல்லாம் பலமா இருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். ஆமாமா, ரஜினி வர நேரம் ஆயிடுச்சு. என்னங்க, இவங்கிட்ட சொல்லி வைங்க,
கடை திறந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ள கூட கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கணும்னு சொல்லுங்க. ஆமா முரளி, அவங்க 2 பேரும் மட்டும் சமாளிக்க முடியாது. நீயும் கூட போய் இருந்து கடையை பாத்துக்க. ஒழுங்கா போய் வேலை பார்த்தனா மாசம் ஒரு சம்பளம் கூட வாங்கிக்கலாம்டா. யாருக்கோ குடுக்கறதுக்கு உனக்கு கொடுக்க மாட்டாங்களாடா? என்னது, இவனை வேலைக்கு வச்சு நான் சம்பளம் கொடுக்கவா? கல்லாப்பட்டியவே தூக்கிட்டு ஓடிடுவானே. இவனை மட்டும் உள்ளேயே விட்டுற கூடாதுடா. கடை திறக்க போறீங்களா தம்பி? கடையில எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? ஆமாமா, எல்லாம் ரெடி. நாளைக்கு நீங்களும் வந்துருங்க. சரி. நீங்க கூப்பிடலனாலும் வந்து நிக்கத்தான் செய்வா. என்னங்க ரஜினி? என்ன எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? வா என்ன ரஜினி, விஷயம்? உனக்காக தான் நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். நீயும் வந்தா நம்ம எல்லாருமே கடைக்கு போயிட்டு வந்துடலாம். கடைக்கா? ஆமா ரஜினி, கடை திறக்கும் போது புது ட்ரெஸ் எல்லாம் போடணும்ல, நீ கூட வாங்கி தரேன்னு சொன்னியே. அதான் நாங்கெல்லாம் கிளம்பி ரெடியா இருக்கோம். ஓ ஆமால. அக்கா, நான் பணம் தரேன், நீங்களே போயிட்டு வாங்க. என்னால வர முடியாது. உனக்காகத்தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தோம் ரஜினி. சாரி மாமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு அண்ணாச்சி ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. இன்னைக்கு ஈவினிங் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, கண்டிப்பா வரணும்னு கூப்பிட்டிருக்காரு. அண்ணாச்சியா? ஆமாம்மா, உடனே கிளம்பணும், டைம் இல்ல. அக்கா, நீ உள்ள வாக்கா. இப்ப என்ன பண்றது ரஞ்சிதா? அதான் காசு தரேன்னு சொல்றால, வாங்க வாங்கிட்டு நம்ம போயிட்டு வருவோம். வாங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? என்னன்னு புரியலையே. இன்னும் காணோம். அக்கா, இந்தாங்க. மறக்காம பத்மாமாவுக்கும் மீனாவுக்கும் சேர்த்து வாங்கிடுங்க. அவங்களுக்கு எதுக்கு? அம்மா ப்ளீஸ், நல்ல காரியம் ஆரம்பிக்க போறோம், யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். ரஜினி, அப்படியே பார்த்திபனுக்கும். அவன்தான் எதையுமே யோசிக்காம எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டான். நாமளும் அப்படியே இருக்க முடியுமா? ஏய், என்னடி சொல்ற? அவனுக்கு வாங்கணுமா? எனக்கு இதெல்லாம் சரின்னு படலடி. மாமா, நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எங்க வரேன் பத்மாமா. ஏங்க ஏங்க ஏங்க, என்ன? உங்களுக்காக தாங்க வண்டி கொண்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வாங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. ஆஸ் யூஷுவல் டிரைவர் தாங்க, ஒன்லி பிக்கப் அண்ட் டிராப் தான். வாங்க வாங்க உட்காருங்க. நீ பழைய பார்த்திபனும் இல்ல, நானும் அதே பழைய ரஜினியும் இல்ல. இந்த மாதிரி நினைப்பெல்லாம் தூக்கி குப்பையில போடு. ஏங்க, பார்த்திபா, அவ வந்ததும் உன் கூட வண்டியில போறான்னு நினைச்சேன். அவங்க வர மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுமா, ஆனா அவங்க போய் ரீச் ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு என் நினைப்பு மட்டும்தான் இருக்கும். அண்ணாச்சி. ஆமா ரஜினி, உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கோம். எங்க வராம இருந்துரும் நினைச்சேன். நான் எப்படி அண்ணாச்சி வராம இருப்பேன்? இதான் ரஜினி, பாக்கணும் பாக்கணும் சொல்லிட்டு இருந்தேல்ல.
ஹலோம்மா. வணக்கம்மா. ரஜினி, இவங்க தான் இந்த அண்ணாச்சியோட திருமதி. ஒரு நாளைக்கு 4 தடவையாச்சும் ரஜினி பேரை சொல்லாம இருக்க மாட்டாங்கம்மா. பசங்க கிட்ட கூட சொல்லுவாங்க ரஜினி மாதிரி நேர்மையா தைரியமா இருக்கணும்னு. அதான் யார் அந்த ரஜினின்னு ஒரே ஆர்வம் அவங்களுக்கு. அண்ணாச்சியோட மனசு யாருக்குமே வராதுங்கம்மா. அவர் மட்டும் எனக்கு உதவி பண்ணலன்னா. ரஜினி, இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிருக்கனா இல்லையா? சரி வாமா போலாம். வா ரஜினி. ஏமா இருட்டா இருக்கு? அண்ணாச்சி, என்னவா பாக்குற? நீங்க இது உங்க பொண்ணு ஃபங்க்ஷன்னு சொன்னீங்க. ஆமா, என் பொண்ணு ஃபங்க்ஷன் தான். அப்போ பார்த்திபன்? ஆமா, பார்த்திபன் தான். எம்மா, நீ என் பொண்ணு மாதிரின்னு சொன்னது சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? அண்ணாச்சி, இங்க பாருமா, உன் கல்யாணம் நடக்கும்போது அதை நான் தான் முன்ன நடத்தணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த ஊர்ல இப்படி ஒரு கல்யாணம் யாருமே பண்ணிருக்க கூடாதுன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சேன். இப்படி ஒரு கல்யாணமாங்கிற அளவுக்கு தானே எல்லாம் நடந்து போச்சு. சரிம்மா, என்னமோ உன் மனசு வருத்தப்படுற மாதிரி யாரு கல்யாணத்துக்கோ போய் உன் கல்யாணம் நடந்து போச்சு. அதையே நினைச்சு வாழ்க்கை முழுக்க வருத்தப்பட்டுட்டே இருக்க முடியுமா? எனக்கு மூத்த பொண்ணு ரஜினி தான்னு வாய் ஓயாம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதாம்மா? இங்க பாருமா, அழக்கூடாது. இங்க பாரு ரஜினி, எல்லாரும் இருக்காங்க, சந்தோஷமா சிரிக்கணும். வாழ்க்கையில சில விஷயங்கள் ஒரு தடவை தான் நடக்கும். அந்த தருணத்தை தொலைச்சிடக்கூடாதுமா, கொண்டாடணும். சில சமயம் நமக்கு பலமே பாரமான ஒரு குழப்பம் வரும். நீ குழம்பிடாத. பார்த்திபன் தான் உன்னோட பலம். மாப்பிள, என்ன எங்க பொண்ணு கழுத்துல மாலையை போடாம அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? வந்து கூட்டு போங்க.
ரஜினி, அவரை நம்பி நீ கையை கொடுமா. இனிமே எல்லாத்தையும் மாப்பிள்ள பார்த்துப்பாரு. போனை கொடு, கொடுமா. ஏம்மா அந்த மாலையை கொடுங்க. ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கோங்க. ஏங்க வாங்க போய் ஆசீர்வாதம் பண்ணுவோம். வா போலாம். ஏங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் உன் பிளான் தானே? ஐயோ, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, ஃப்ராட். இதெல்லாம் அநியாயங்க. எல்லா பழியும் என் மேலே போட்டா என்னங்க அர்த்தம்? நிஜமாவே எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. பொய் சொல்லாத. இப்ப கூட சிரிச்சுக்கிட்டே தானே பேசுற, ஃப்ராட். ஏங்க எல்லாரும் பாக்குறாங்கல்ல, சிரிக்காம எப்படி? எதுவுமே தெரியாம தான் வண்டி எடுத்துட்டு வந்து நின்னு டிராப் பண்றேன் நீயா? நீங்க கிளம்பினதுக்கு அப்புறமா தான் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி அண்ணாச்சி ஃபோன் பண்ணி வர சொன்னார். என்ன நம்புங்க. உன்னை நம்புற மாதிரியா எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்?